முழு உண்மை நோக்கி நடத்துகிறீர், வரப்போகும் அனைத்தையும் தெரிவிக்கிறீர். முழு உண்மை நோக்கி நடத்துகிறீர், வரப்போகும் அனைத்தையும் தெரிவிக்கிறீர். தினம் தினம் தேற்றும் துணையாளரே, என்னை ஆண்டு நடத்தும் மணவாளரே. தினம் தினம் தேற்றும் துணையாளரே, என்னை ஆண்டு நடத்தும் மணவாளரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நினைக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நமஸ்கரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பாவே தெய்வீக பிரசன்னம் உம்மைக்காக நன்றி அப்பா. தேவனுள்ள தேவன் சுவாமி, உயிரோடு இருக்கிறார் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். விண்ணில மண்ணில அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விண்ணிலும் மண்ணில் அதிகாரம் பெற்றுக்கிற இயேசுவே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நிறைய உண்மையை நோக்கி எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்கிற பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இறை வார்த்தை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கண்கள் திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உமது அன்பின் ஆவினால் அனல் மூட்டும்படி ஜெபிக்கிறோம். அருகதில் அந்த அடிமையை அப்பா கொயவனே உமது திருக்கரங்களை களிமண்ணான் என்னை தாழ்த்துகிற சுவாமி, உமது கரத்தை வினையாய் உடைத்து உருமாற்றி எடுத்து உபயோகிக்கும் சுவாமி. உமது திருநாமத்தின் மகிமைக்காக இயேசுவின் நாமத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவ வாழ்வில் நான் அடிக்கடி கேட்கிற வார்த்தைகளில் நம்பிக்கை, விசுவாசம் அடிக்கடி கேட்கிற வார்த்தைகளாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஒரு கிராமத்தினர் மழைக்காக ஜெபிக்க ஆலயத்துக்கு சென்றனர். அங்கு வந்தவர்களில் ஒரு சிறுவனின் கையில் மட்டுமே குடை இருந்தது. இதுவே விசுவாசம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்கிற உறுதி. கண்கள் காணாததை சந்தேகமே இல்லாமல் அப்படியே நம்புவது. ஒரு சிறு குழந்தையை நாம் தலைக்கு மேலே தூக்கி போட்டு விளையாடும் பொழுது அந்த குழந்தை நம்மை பார்த்து சிரிக்கும். ஏனென்றால் அதை நாம் எப்படியும் பிடித்து விடுவோம் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அக்குழந்தைக்கு உண்டு. இப்படிப்பட்ட நம்பிக்கையை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் எப்பொழுதும் வைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு சிலர் பணம், பொருள், மனிதர்கள், மந்திரவாதிகள், சிறைகள் என நம்பி ஏமாந்து போகிறார்கள், தளர்ந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், ஒரு கட்டத்தில் தரைமட்டமாக்கப்படுகிறார்கள். இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? எதை நம்பி இருக்கிறீர்கள்? அலசி பாருங்கள். மனிதர்களையும் மந்திரவாதிகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பாரம்பரியங்களையும் நம்பி ஏமாந்து போகாதீர்கள். இவைகளை நம்பி நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள் என்றால் தள்ளாடி தடுமாறி விழுவீர்களே தவிர எழும்பி நிற்க உங்களுக்கு வலுவே கிடைக்காது. பிரியமானவர்களே, நிலை வாழ்வை கொடுக்க வல்ல நீ நம்பினால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்ன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீயும் உன் வீட்டாரும் மீட்படுவீர்கள் சொன்ன இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வர் என்று சொன்ன நிலை வாழ்வை சுதந்திரிக்க வல்ல இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள். இது ஒரு கட்டுக்கதையோ ஒரு கற்பனை கதையோ இல்லைங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயின் கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பதற்காக மன்னாதி மன்னன் மனுக்குலத்தை மீட்டெடுக்க மனூர் எடுத்து வந்தார். நமக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறார். மீட்பு செயலை முடித்த பிறகு தந்தையின் வலப்பக்கத்தில் நமக்காக, அவரை நம்புவோருக்காக, அவரை நம்பி இருப்பவர்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்திருக்கும்படியாகவும் பரிந்து பேசுவதற்காக என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உண்மையான நம்பிக்கை என்பது படைத்தவரை மட்டுமே நம்பி வாழ்வது. பொய்யான நம்பிக்கை என்பது படைக்கப்பட்டவைகளை நம்பி வாழ்வது. இயற்கையான நம்பிக்கையோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காணக்கூடிய நம்பிக்கையோ
என் ஆண்டவராகிய இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒருத்தரை பற்றி அறிந்தால் தானே அவர்களோடு உறவாட முடியும், அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள இரவும் பகலும் இறை வார்த்தையை வாசித்து தியானியுங்கள். Praise the Lord. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, எனவே தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிசேயர்களும் சதுசேயர்களும் தினம் தினம் ஏராளமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உயிர்த்தெழுதலை பற்றி கேட்ட ஒரு கேள்விக்குதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக பதில் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேதத்தின் ஞானம் இருக்கிறது? நம்பிக்கை கொண்டிராதரின் அறிவு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானே இவ்வுலக தெய்வம். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்துட்டு வெளியே கிளம்புகளாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் குடும்பமாக கூடி இறைவார்த்தை வாசிக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்றீர்கள்? அலசி பாருங்கள். நீங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பீர்கள் என்றால் என் இயேசு யார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். காளை தன் எஜமானனை கண்டுகொண்டது, ஆனா என் மக்கள் இன்னும் என்னை கண்டுகொள்ளவில்லை என்கிறார். கழுதை தனக்கு தீனி போடும் இடத்தை கண்டுகொண்டது, ஆனா என் மக்கள் இன்னும் என்னை கண்டுகொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவராகிய கடவுள். ஆனால் நம் பவுல் ஒப்பற்ற செல்வம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவே என்கிறார். நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள, இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள, அவர் மீது நம்பிக்கை கொள்ள, பிரியமானவர்களே, இன்னைக்கே தொடங்குங்க. நீங்க ஒரு நாளைக்கு 14 அதிகாரம் படித்தீர்கள் என்றால் 19 நாளிலே புதிய ஏற்பாட்டை முடித்துவிடக் கூடும். நீங்கள் பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒரு நாளைக்கு 14 அதிகாரம் என்று படிக்க ஆரம்பிங்கள். 3 மாதத்தில் நீங்கள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிக்க முடியும். நேரத்தை ஒதுக்குங்கள். சினிமா படங்களின் முன்னும் சீரியல்கள் முன்னும் சொந்த கதை சோக கதை எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு உங்கள் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அக்கம் பக்கத்தாரிடம் மனிதர்களையும் சென்று சொல்லுகிறீர்களே, அதை 1-9 உங்களுக்கு தீமைதான் பிரியமானவர்களை வந்து சேரும். என் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில், வேதத்தின் பாதத்தில் அமருங்கள், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என் இயேசு உங்களை விடுவிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள இறை வார்த்தையை வாசித்து தியானியுங்கள். உங்கள் கண்கள் பரிசுத்தமாக்கப்படும், உங்கள் சிந்தை பரிசுத்தமாக்கப்படும், உங்கள் செயல்கள் பரிசுத்தமாக்கப்படும், உங்கள் குடும்பம் எடுத்து நிறுத்தப்படும். உங்கள் வீட்டில் அதிசயமான அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்றால் இறை வார்த்தையை வாசித்து தியானியுங்கள். என் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எரேமியா 2:13 வாசிக்க கேட்போம். ஏனெனில் என் மக்கள் 2 தீய செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகி என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, படைத்தவரை இயேசுவை ஆராதிப்பதை விட நீங்கள் மற்ற எதையெல்லாம் ஆராதித்துக் கொண்டீர்களோ அத்தனையுமே தண்ணீர் தேங்காத குட்டைகள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஊர்வன பரப்பன சிலைகள், மந்திரவாதிகள், மாயவித்தைக்காரர்கள், அவர்களிடம் நம்பிக்கையை வைக்காதீர்கள், ஏமாந்து போவீர்கள். என் ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று வேத வசனம் எரேமியா 17:7 கூறப்படுகிறது. அது நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாகும். அது வெப்பமிகு நாட்களிலும் அதற்கு அச்சமிராது, வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இயலாமை இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நம்பியிருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் கூறுகின்றது. பிரியமானவர்களே, விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் பெற்றிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள். மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். சங்கீதக்காரர் தாவீது, தேவனோடு நடந்த மகன் தாவீது இப்படியாக கூறுகிறார், மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களை நம்பாதீர்கள். மனித சாயலில் இருக்கக்கூடிய சிலைகளை நம்பாதீர்கள். இயற்கையை நம்பாதீர்கள். இயற்கையும் உண்டாக்கிய, அனைத்தையும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் என் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், காக்கப்படுவீர்கள், இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மருத்துவமனையில் இருப்பவர்களே, வீடுகளில் என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ என்று கலங்கி நிற்பவர்களே, அமைதிக்காகவும் பொருளாதார குறைவுக்காகவும் ஏங்கி அங்கலாய்க்கிறவர்களே, குறைவை நிறைவாக்குகிற என் இயேசுவிடம் உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. லூக்கா 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
இயேசு மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, மனிதர்களால் முடியாத காரியம். 12 ஆண்டுகள் உதரப்போக்கால் வியாதியுற்ற மகளை மருத்துவரும் கைவிட்டாயிற்று. இருந்த செல்வம் அத்தனையும் கரைந்தாயிற்று. நம்பிக்கையோடு ஆடையின் விளிம்பை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு சென்று அந்த மகள் தொட்டாள். தொட்டவுடன் சுகத்தை பெற்றாள். மார்த்தாள் மரியாள் வீட்டில இயேசுவை நம்பினார்கள். மரித்த லாசரை உயிரோடு பெற்றுக் கொண்டார்கள். நயின் பட்டணத்து விதவை தாயின் கண்ணீரை கண்ட என் இயேசு அந்த மகனுக்கு உயிர் கொடுத்தார். தொழுகை கூட தலைவர் யாயிரின் சிறுமிக்கு நீ நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதீர் என்று சொல்லி யாவிரை பார்த்து தேவன் கூறுகிறார். மரித்த சிறுமியை உயிரோடு எழுப்பின என் இயேசு மனிதரால் செய்ய இயலாதவற்றை என் கடவுளால் செய்ய முடியும். இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். இறுதி காலம் வந்தாயிற்று. தப்பி பிழைக்க தரணின் மீது தரப்பட்டுள்ள ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம். இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இடைவிடாமல் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். கட்டளைகளை கடைபிடியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். நிறை உண்மையை நோக்கி உங்களை நடத்துவார். பரிசுத்த வாழ்வு வாழ வைப்பார். உபவாசித்து ஊக்கமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபியுங்கள். நீங்கள் பிரகாசிப்பீர்கள். உங்கள் குடும்பம் உயர்த்தப்படும். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இப்போ மாத்திரம் இல்லைங்க, மரித்த பிறகும் அவரை முகமுகமாய் காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். 1 தெசலோனிக்கர் 5:23 படியாய் அமைதி தரும் கடவுள் தாமே உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் குற்றமின்றி காக்க வல்லவரான என் இயேசுவின் கரங்களில் உங்கள் குடும்பத்தை அர்ப்பணியுங்கள். இயேசுவை மட்டும் நம்பியிருங்கள். இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் பெற்றுக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் உமது திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்பா. உம்மீது விசுவாசத்தை அதிகரியும் சுவாமி. உண்மையே நம்பியிருக்கக்கூடிய கிருபை அவர்கள் மீது கொட்டும் ஐயா. ஒருத்தர் கூட பின்மாற்றம் அடைந்து போய்விடாதபடி பரிசுத்துக்குள் நடத்தும். பாவத்தில் இருப்பார்களேயானால் உமது கல்வாரி ரத்தம் இப்பொழுதே சுத்திகரிக்கட்டும். குறைவோடு இருப்பார்களானால் குறைவாய் நிறைவாக்குகிற உமது தெய்வீக பிரசன்னம் அந்த குடும்பத்தில் இருக்கட்டும். ஆசீர்வதியும், அபிஷேகியும், பலப்படுத்தும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.